அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் தொடர்ச்சியாக எழுத்தாளர் கோபிகை அவர்கள், எழுத்தாளர் பிரபா அன்பு, அதுபோல ஐயனா கதிர்காமசேகரன் ஓய்வு நிலை ஆசிரியர் அவர்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறார்கள். ஈழவாணிகா அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஈழத்தை சேர்ந்த புலம்பெயர் எழுத்தாளரான குடத்தனை உதயன் அவர்கள் இலக்கிய துறையிலே தொடர்ந்து இயங்கி வருபவர். வெளியோரத்து கனவுகள் 1998, அகதியின் நாட்குறிப்பு 2022 போன்றன இவரது நாவல்கள். மேலும் விடியலை தேடி என்ற குறுந்தொடர் பாரிஸ் ஈழமுரசு பத்திரிகையில் தொடராக வெளிவந்ததோடு இவரது சிறுகதைகளும் பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ளன. இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் என்ற நாவலானது 2016ஆம் ஆண்டு வெளிவந்த நிலையில் தற்போது 2ஆம் பதிப்பாக வெளிவருவதையிட்டு உவகை கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தவர்களின் வாழ்வியல் முறைகளையும் உறவு முறைகளையும் அரசியல் மாற்றங்களையும் புலம்பெயர் தேசத்து வாழ்வியலையும் பேசுபொருளாக கொண்டு இந்நாவல் படைக்கப்பட்டுள்ளது. வறுமை நிறைந்த மீனவ குடும்பம் ஒன்றின் வாழ்வியலை பேசுவதாக ஆரம்பித்து யுத்தகால இடர்களையும் அதனால் ஏற்பட்ட புலம்பெயர்வையும் சொல்லிச் செல்வதோடு அதன் பின்னரான அக்குடும்பத்தின் வாழ்வியல் மாற்றங்களையும் குழப்ப நிலைகளையும் யதார்த்தமாக எடுத்துச் சொல்கின்றது இந்த நாவல். பண்டாரவன்னியன் புத்தக சாலையில் 2வது பதிப்பாகவும் வெளியீடாகவும் குடத்தனை உதயன் அவர்களது இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் என்ற இந்த நாவல் வெளிவருவதையிட்டு மனம் மகிழ்கின்றோம். எம்மோடும் எங்கள் புத்தக சாலையோடும் மிகுந்த அன்பு கொண்ட நாவலாசிரியர் குடத்தனை உதயன் அவர்கள் இப்படைப்பின் வெளியீட்டு பொறுப்பை நம்பிக்கையோடு எங்களிடம் கையளித்திருந்தார். அவரது நம்பிக்கையை சரிவர செய்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். தற்போது இந்த நூலினை வெளியீடு செய்து வைக்குமாறு நிகழ்வின் தலைவர் தமிழ்மணி அகலங்கன் ஐயா அவர்களையும் நூலாசிரியர் குடத்தனை உதயன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். நூல் பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக ஈழவாணி எழுத்தாளர் இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தொடர்ந்து பிரதிகளை வழங்கி வைப்பதற்காக சேனா சந்திரகுமார் கண்ணன், தலைவர் தமிழ் விருட்சம் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். நூல் பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வீணா அனோயன், ஆசிரியர், முல்லைத்தீவு குமுளமுனை மகா வித்தியாலயம் அவர்களை அழைக்கின்றேன். மேலும் ஐயன்னா கதிர்காமசேகரன், ஓய்வு நிலை ஆசிரியர், வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயம் அவர்களை பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்து நிற்கிறேன். எழுத்தாளர் குடத்தனை உதயன் அவர்களது இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் நூல் வெளியீடு நிறைவேற்றுகின்றது. முதலாவதாக இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் நாவல் பேசுகின்ற தத்துவங்கள் சம்பந்தமாக பேசுவதற்காக வவுனியா மாவட்ட செயலகத்திலே மேலதிக பதிவாளரும் மாவட்ட பதிவாளருமாகிய திருமதி லிசாந்தினி கிருஷ்ணராஜ் அவர்களை இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் பேசும் தத்துவங்களும் தலைப்பில் உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாரும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருந்தீங்கன்னா ஓகேயா இருக்குமான்னு நினைக்கிறேன். ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் சிரிங்கப்பா, அப்பதான் பேச வரும் எனக்கு. ஓகே, கொஞ்சம் சிரிங்க, ஹாப்பியா இருங்க. என்னன்னா இப்ப எல்லாருமே வேலைக்கு போற நீங்க இவன் எங்களை மாதிரியே தான். இப்ப ஒரு பிஸியான லைஃப்ல நாங்க இருக்கிறோம். புக்ஸ் எல்லாம் என்ன செய்யும், இந்த பிஸி எங்களோட ஸ்ட்ரெஸ் அவையில நாங்கள் அதுலேருந்து ஒரு ரிலீஃப் எடுக்கிறதுக்காக தானே இந்த புக்ஸ்களை எல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைய நாள்லேயே கொஞ்சம் ஹாப்பியாக எங்களோட கருத்துக்களை சொல்லி சந்தோஷமா இருந்தா நல்லம்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் உங்களோட முகத்துல மலர்ந்த ஒரு புன்னகையை எதிர்பார்க்கிறேன். ஓகே, டிரெக்டாவே போவேன் புக்ஸுக்குள்ள. புத்தகம் நீங்க இன்னும் பார்க்கல, நான் வாசிச்சுட்டேன். ஒரு 3 தடவை 4வது தடவை வாசிச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு கடினமான புத்தகம் மாதிரி தான், கொஞ்சம் இறுக்கமான புத்தகம். நிறைய கதைகள். இப்போ அதுக்கு முதல் ஒரு சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு சம்பவம் இல்ல, கதைகள் என்ன செய்யும், எதுக்கு கதை படிக்கணும், என்ன நீங்க நினைக்கிறீங்க, எதுக்கு நாங்க கதை படிக்கணும்? சும்மா சொல்லுங்களேன் சார், உங்களை ஏதாவது கதைக்கு பண்ணுவோம். நல்லா கதைப்பீங்க தானே, சொல்லுங்க. ஏன் கதை வாசிப்போம், நீங்க ஏன் கதை வாசிப்பீங்க? பொழுதுபோக்கு, தகவல் அறிய. ஓகே, ஹாப்பியா இருக்கு.
மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, எப்படி நாங்க வாழலாம், எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் கேட்க முடியாது. சில நேரம் மனசுக்குள்ள சரியான மன வெளிச்சிகள் உணர்ச்சிகள் கூட இருந்தா அதுல இருந்து விடுபடுறதுக்கு அந்த மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது இந்த பாரசீக நாட்டுல இதற்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. பாரசீகத்துல ஒரு மன்னன் இருந்தானா, அவனுக்கு பெண்களை கண்டா பிடிக்காது, பெண்களை எல்லாரையுமே கொலை செய்திடணும்ன்றதான் அவனுடைய பிரதான நோக்கம். அப்படியாக இருக்கும்போது மன்னன் தானே நினைச்சதை எல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் அழகான பெண்களை திருமணம் செய்வான். அன்றைய இரவிலேயே அந்த காலையில அந்த பெண்களை கொலை செய்து விடுவான். அப்படியே பெண்களே அந்த நாட்டுல இல்லாம போற ஒரு கட்டம் வந்துட்டுது. மந்திரி யோசிச்சான். மந்திரி இந்த மகள் ரொம்ப அழகானவள், அவளுடைய தடவை வந்து விட்டது. அவள் போனாள், அவளுக்கு திருமணமாகி விட்டது. அவள் இரவுல என்ன செய்தாள்னா அந்த கதையை சொன்னாள். அந்த 1001 இரவுகள் என்ற கதைகள் நீங்க பார்த்துருப்பீர்கள் தானே, அந்த கதையில தான் இந்த கதை ஆரம்பிக்குது. கதையை சொல்லிட்டு விடுகிற டைம்ல பார்த்து அந்த கதையை வந்து முடிக்க மாட்டா, கிளைமேக்ஸ்ல விட்டுருவா. அவன் மன்னன் என்ன செய்வான்டா, வெட்ட மாட்டான், கொலை செய்ய மாட்டான், விட்டுருவான். அடுத்த நாள் அப்படி ஒவ்வொரு நாளும் அவ அந்த கதையை சொல்ல சொல்ல கதையின் இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டே மாறிட்டுதான். ஓகே, இவ்வளவு கதைகள் இருக்கு, அவ பெண்கள் உணர்ச்சிகள் இருக்கு, எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த கொலை செய்யற எண்ணத்தையே மாறி அந்த கதை தான் அந்த 1001 இரவுகள் என்று வந்தது. பாருங்க, கதைன்றது மனுஷனுடைய மனதையே மாற்றக்கூடியது, ஒரு கூடாதவன நல்லவன ஆக்கக்கூடியது, எல்லாம் செய்யும். எல்லா விதமான அது நூல் நாங்க தெரிவு செய்யற நூல்கள்ல தான் அது தங்கி இருக்குது. அப்படியான ஒரு சிறப்பான விஷயத்தை செய்யக்கூடிய இந்த கதைகளை ஆக்குகிறவர்களும் ஒரு ஆசிரியர்களுக்கு சமமாக வைத்து போற்றப்பட வேண்டியவர்கள் தான். ஏன்னா நல்ல விஷயத்தை அது கொடுக்கிற ஆசிரியர்களை போன்றவர்கள் தான் இந்த நூல் ஆசிரியர்கள். அந்த வகையில இந்த நூல் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல 3 விதமான 3 தலைமுறையை நீங்க பார்க்கலாம். ஒரு தலைமுறையில, 2 தலைமுறையில, 3 தலைமுறை. நிறைய கதாபாத்திரங்கள் இந்த கதைக்குள்ள வந்து உலா வர்றாங்க. கூட்டு குடும்பம் என்றா என்ன, கூட்டு குடும்ப வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா. வடமராட்சியில தான் கதை ஆரம்பிக்குது. ஒரு மீனவ கிராமத்துல அங்க இருக்கிற நீங்க அந்த கதைகளை வாசிட்டீங்கன்னா அந்த கதையில பிரதானமான பாத்திரங்களா இந்த கதை வந்து நகர்ந்து கொண்டு போகுது. ஒவ்வொரு கட்டம் நகர்ந்து போகும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள். இப்போ எங்களுடைய அகலங்கன் சார் சொன்னார் தானே, நாவல் என்ற சிறப்பே ஒரு லிமிட் இல்லை, எவ்வளவும் சொல்லி கொண்டு போகலாம். கதை வந்து ஒரு கிராமத்துல தொடங்கி அந்த கிராமத்துல வந்து ரொம்ப ஒரு வறுமைப்பட்ட மனிதர்கள் அந்த வறுமையிலிருந்து எப்படி அவங்க அந்த வறுமையோட அந்த வாழ்க்கையை அவங்க எப்படி கொண்டு செல்றாங்க. அந்த மீனவ தொழிலை செய்து கொண்டு கணவரால கைவிடப்பட்ட பெண் அங்க இருக்கிறா, 2 ஏமாற்றப்பட்ட பெண் இருக்கிறா, கணவரை இழந்த பெண் இருக்கிறா. அப்ப உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டுல வந்து யுத்த சூழ்நிலையை தாண்டி தான் நாங்க இன்றைக்கு வந்திருக்கிறோம். அது யுத்தம் நடக்கிற அந்த காலப்பகுதியில இந்த கதை எழுதப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த கதையை வாசிக்கும் போது யாருக்கும் இதுல வந்து கற்பனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியாது. அது வந்து நிஜமாவே இருக்கிறது. எங்களோட லைஃப்ல நாங்க பாக்குறது, எங்களோட லைஃப்ல என்ன நடக்குது, நாங்க என்ன செய்துட்டு போறோம். என்னன்னா இந்த கதையை வந்து இப்போ நான் வாசிச்சு ஏதாவது எடுத்துக்கொண்டு போவோமா அப்படின்னு இது சொல்லுமாண்டா எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. இந்த கதைகள் என்ன செய்யுதுண்டா, இப்படி ஒரு சமுதாயம் இருந்திருக்குது, இப்படி ஒரு பெண் கூட்டம் இருந்திருக்குது, ஒரு ஆண் வர்க்கம் இப்படி இருந்திருக்குது, மீனவ தொழில்கள் செய்கிறவர்கள் இப்படியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அது எப்படி இந்த போராட்ட காலகட்டத்தில தங்களுடைய வாழ்க்கையை அவங்க எப்படி கொண்டு போனாங்க, போராட்டத்துக்கு அவங்க விரும்பி போனாங்களா, அந்த போராட்டத்தை அவங்க எப்படி அவங்க முன்னெடுத்து சென்றாங்க, அவர்கள் எவ்வாறு இந்த வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள் தானே, அந்த புலம்பெயர்ந்து செல்லுதல் எல்லாம் எப்படி ஆரம்பமாயிற்றுது அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த கதையில சொல்லப்படுது. இப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தா ஒவ்வொரு இப்ப இதுல இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நாங்க 100% ஷோர் பண்ணி சொல்லலாம். என்னன்னா நிறைய புத்தகத்தை வாசிச்ச ஒருவரால தான் இந்த மாதிரியான ஒரு புக்கை எழுதலாம். நிறைய சம்பவங்கள் இதுக்குள்ள வருகுது. இப்ப கிட்லரை பற்றி படிச்சிருக்காரு ஃபுல்லா, அதை பற்றி ஒரு சில சம்பவங்கள், கியூபா புரட்சியை பற்றி ஒரு சில சம்பவங்கள், பொன்னியின் செல்வன்ல வர்ற வந்தியத்தேவன் அவங்க எப்படி அந்த அவருடைய அந்த கதாபாத்திரங்கள் எல்லா சம்பவங்களும் இதுக்குள்ள வந்து போகுது. அப்போ இதுல வந்து இப்போ ஒரு கதாபாத்திரம் அந்த கதையே சுற்றி வரும் அப்படின்னு நீங்க நினைச்சா அந்த மாதிரியான கதை அல்ல. இது ஒரு பறந்துபட்டது. முதல் வந்து தேவகி என்ற ஒரு பிரதான கதாபாத்திரம் அங்க தொடங்குது. அவர்களுடைய சகோதரங்கள் தாயோட அவங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த இணக்கப்பாடுகள்,
கூட்டு குடும்பமாக இருக்கிற போது வளமையாவே நாங்க சமூகத்துல எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள் தான். சகோதரங்கள், அவர்களுடைய கணவன்மார், அக்கா தங்கி, அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்போது அது சமைக்கிறத எடுத்துக்கொண்டாலே இப்ப எத்தனை பேர், 4 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 சகோதரம், அவர்களுடைய பிள்ளைகள் என்றால் சமைக்கிற போது அரிசி வாங்குறது யாரு, அதுக்கு நீங்க என்ன உதவி செய்தீங்க, அந்த மாதிரி நாங்க வீடுகள்ல செய்யும் போது கதைச்சு கொள்வோம் தானே, கூட்டு குடும்பத்துல சமமா பங்கிட்டு கொள்வோம் தானே. அதையெல்லாம் இந்த கதையில நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. எவ்வாறு அவர்கள் அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டும் அந்த சிக்கல்கள்ல இப்ப தமிழ் சமூகத்தை நாங்க இப்ப எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா தனி குடும்பத்தை நோக்கி நாங்க எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள எப்படி அதை கொண்டு போகலாம், ஆனா அந்த உத்தி இதுக்குள்ள வந்துதான்னு கேட்டா அதை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி அவங்க அதுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போனாங்கன்ற விஷயம் அப்படி மெதுவா சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு இந்த மனுஷபுத்திரன் ஒரு சின்ன ஒரு கவிதை, இந்த கதையை வாசிக்கும் போது நெடுகளுமே அந்த 2 வரி எனக்கு ஞாபகம் வரும். ஒரு தென்னங்கீற்றுக்கும் இன்னொரு தென்னங்கீற்றுக்கும் உள்ள இடைவெளிக்கு துல்லியமான கணக்குண்டு. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில நாங்க எவ்வளவு இடைவெளி, 10 சென்டிமீட்டரா 10 சென்டிமீட்டரா அப்படின்னு ஒரு இடைவெளிக்கு கணக்கு இருக்கு. ஒரு தென்னமரம் நடுறதா இருந்தா 10 அடி இடைவெளி, ஒரு நெல்லு நடுறதா இருந்தா அப்படியே விசிறலாம், அப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இந்த மனுஷங்களை அவங்க எப்படி பழகுறது? இப்போ உதாரணத்துக்கு நானும் நிருஜாவும் பழகுறேன்டா, நாங்க எந்த லிமிட்டை வச்சுட்டு பழகலாம்? அல்லது நானும் சந்திரகுமார் கண்ணனும் பழகிறதா இருந்தா என்ன லிமிட்? எனக்கும் என்னுடைய கணவனுக்குமான உறவுல என்ன லிமிட்? எனக்கும் என் பிள்ளைகளுக்குமான உறவுல என்ன லிமிட்? அது எங்கேயுமே எழுதப்பட்டில்லை, அது எங்கேயுமே தெரியாது யாருக்கும். அந்த ஒரு விஷயம், எவ்வளவு தேடியும் தோற்று போகிறேன், நமக்கும் உனக்குமான உறவுக்கு என்ன இடைவெளி வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லி அந்த கவிதை முடியுது. அது மாதிரி இந்த புத்தகத்தை நாங்க வாசிக்கிற போது என்ன அளவுல இடைவெளிகளை வச்சுக்கொள்ளலாம், எந்த அளவுக்கு நாங்க கொண்டு போகும்போது ஒரு உறவை கொண்டு போகும்போது அது எங்களுக்கு வெற்றியை தருமா தோல்வியை தருமா என்றதை விட அதுல இருந்து நாங்க எப்படி மீண்டு போகலாம். அதுல இந்த புத்தகத்துல வர்ற இன்னொரு விஷயம், ஒரு பாத்திரங்கள் மாறும். ரொம்ப சாதுவா மென்மையா இருந்த பாத்திரம் பணபலங்கள் கிடைத்தோன்னு எப்படி மாறுது? இலங்கையில போராட்ட சூழ்நிலையில இருந்த ஒரு கதாபாத்திரம் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து சென்றோன்னு எப்படி மாறுது? ஒரு திருமணமாகாத பெண் ஒரு காதல் வசப்பட்டவுடன் அவள் எப்படி மாறுகிறாள்? அப்படி அந்த உறவுகள், ஒரு மனிதர்கள், நாங்கள் எல்லோருமே சமூக பிராணிகள். நாங்க நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்க மாட்டோம். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னவர், நேற்றிருந்த ஒருவன் இன்றுலன் என்ற பெருமை உடைத்து உலகம் என்று சொல்லி. நேற்று இருந்தவன் இன்றைக்கு இறந்து போறான் என்ற பெருமை இல்லை. நேற்று இருந்த நான் ரொம்ப கோவக்காரியா நேற்று இருந்திருக்கலாம், சண்டைக்காரியா, ஆனா நான் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கணும் இல்ல, நாளைக்கும் அப்படித்தான் இருக்கணும் இல்ல. நாங்க மனுஷர்கள் மாறுவோம். அந்த மாறுற கதாபாத்திரங்கள் அது எனக்கு வாசிக்கும் போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குழப்பம் மாதிரி இருந்தது. ஆனா பிறகு பார்க்கும்போது அது ஓகே, மனிதர்களுடைய இயல்பே மாறுவது தானே, மாற்றம் ஒன்று தானே மாற்றமடையாதது. அந்த வகையில இந்த நாவல் அந்த கதாபாத்திரங்கள், மனிதர்கள், அவர்கள் அணிகின்ற முகமூடிகள், அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த நாவலிலே அப்படியே தான் சமூகத்துல பார்த்தது அப்படியே அவர் எழுத வைத்து அந்த முயற்சியில வெற்றி கண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம், இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது ஒரு 7 படிக்கிற பிள்ளை வாசிக்குமா இருந்தா அந்த பிள்ளைன்ற உணர்வு எப்படி இருக்கும் என்று சொன்னா, நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் என்ற எண்ணம் தான் அந்த பிள்ளைக்கு இந்த புத்தகத்துல வரும். நந்தன் என்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அப்ப அவர் 5ஆம் ஆண்டு மட்டும்தான் படிச்சிருக்கிறார். அவ பெருசா அவருக்கு புத்தகங்கள் வாசிக்கிற அந்த அறிவெல்லாம் இல்லை. இப்ப புத்தகம் வாசிக்கிறதுக்கு பெரிய படிப்பறிவு இருக்கணும் இல்ல, வாசிக்க தெரிஞ்சாலே புத்தகத்தை வாசிக்கலாம். அப்ப அவர் 5ஆம் ஆண்டு வரையும் தான் கற்றவர். அப்ப இதுல இன்னொரு கதாபாத்திரம், ஒரு கிருஷ்ணான்ற கதாபாத்திரம் அவருக்கு அறிவுரைகளை கூறுகிறது. நீ நிறைய புத்தகங்களை படி, உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள. அதுக்கு பிறகு அவன் தேடி நிறைய புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு தூண்டுகோலா இருக்கு. இந்த ஒரு நாவலை படிக்கும் போது இன்னும் பல உலக ஆசிரியர்கள் எழுதின நாவல்களை எங்களை தேடி படிக்க செய்யுது. அதையும் விடவும் இதுல மெயினா இந்த கதையின் நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப இவர் ஒரு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர்.
அவர் இந்த நாவலை நாங்க வாசிச்சோம்னா நாங்க நினைப்போம், இவர் இந்த நாட்டுல இந்த போராட்டம் இப்படி இருந்தது, அங்க போய் என்ன நடக்குது. ரெண்டு விஷயம், இலங்கை நாட்டுல போராட்டத்தின் போது எவ்வாறு இருந்தது, இந்த போராட்டத்துல மக்கள் எப்படி பாடுபட்டாங்க, என்னன்னு சொன்னா இப்படி நடந்தது, இவ்வாறெல்லாம் இருந்ததுன்றத இன்னொரு அடுத்த சந்ததிக்கு சொல்ற ஒரு முயற்சியாவும் இருக்குது. அதையும் விட எங்களுக்கு ஒரு செய்தி சொல்ற வருகிறார். புலம்பெயர்ந்து போய் இருக்கிறவங்க எல்லாம் அங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா, அங்க ஹாப்பியா இருக்கிறாங்களா, அவங்களோட வாழ்க்கை 100க்கு 100 இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற விதத்துல இருக்கிறது, அங்க என்ன பாடுபடுகிறார்கள். அதையும் விட அந்த புலம்பெயர்ந்து சென்றாலும் எங்கட மக்கள் தான் அங்க செல்லுகிறார்கள். இந்த கதையில நீங்க பின்பக்கத்துல வாசிச்சீங்கன்னு சொன்னா, மாமியார் மருமகள் அவர்களுக்குரிய வரக்கூடிய சிக்கல்கள், திரைப்படம் தொலைக்காட்சி பார்ப்பதால், நாடகங்கள் பார்ப்பதால், இப்ப நாங்க இப்ப எல்லாம் பார்ப்போம் கூடுதலா இந்த சன் டிவில, விஜய் டிவிலன்னு இல்ல, வேற வேற கலர்ஸ் டிவிகள், அந்த மாதிரி டிவிகள்ல நிறைய நாடகங்கள் போகும். அந்த நாடகங்கள்ல கூடுதலா இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள், ஒரே பிரச்சனையாவே இருக்கும். குடும்பம் என்றாலே பிரச்சனையா, அதை பார்த்தா அப்படி கேட்பாங்க. இப்ப என்னுடைய மகள் பார்த்தா ஒரு கட்டம் பார்த்தா, ஃபேமிலினா இந்த மாதிரி பிரச்சனையே நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு தொலைக்காட்சி நாடகங்கள் இருக்குது. இதுல இந்த கதாபாத்திரத்துல வர்ற அந்த தேவகி முதல்ல ஒரு இளம் தாயாக இருந்தவா, பிறகு மாமியாரா மாறின உடனே அவ அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு உறவா மாறி கடைசியில ஒரு ஜீவன் தானே தற்கொலை செய்து சாகுற அளவுக்கு தூண்டுற அளவுக்கு அவருடைய அந்த தன்னை மாற்றிக்கொண்டாள், அந்த இடத்துக்கு கொடூரமாக மாற்றிக்கொண்டாள், எங்க வெளிநாட்டுக்கு போய். அப்ப அதெல்லாம் நாங்க நிஜத்துல கேள்விப்படுறது, சமூகத்துல இப்படி இருக்குது. இந்த நாங்க நேர்ல பக்கத்து வீட்டுல இப்ப நான் பக்கத்துல காணுவேன், எனக்கு முன்னுக்கு காண்றது, நாங்க வீதியில செல்லும் போது காண்ற கதாபாத்திரங்கள், குடும்பமாக இருக்கும்போது மரண வீடுகள், பிறந்த நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகளில நாங்க சந்திச்சு கதைக்கிற போது எப்படியான ஒரு நாங்க கதாபாத்திரங்கள், எப்படியான நபர்களை, எப்படியான உறவினர்களை நாங்க காண்றோமோ, அந்த மாதிரியான உறவுகளை, அந்த மாதிரியான அந்த பாத்திரங்கள படைப்புகளை அது அப்படியே போட்டிருக்கிறார். நான் ரொம்ப எழுதும் போது நான் யோசிச்சேன், ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஏனென்றா நிறைய நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய பாத்திரங்கள், ஒரே மாதிரியான பேர் தெரிவுகள் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த நபர் தான் அந்த நபரா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர பார்த்துதான். ஆனா அதையும் தாண்டி இந்த நூலாசிரியர் வெற்றிகரமாக இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்று சொன்னா அவருடைய வெற்றிதான். நிறைய நாள் ஒரு யாகம் பண்ணுவது போல, ஒரு தவம் செய்வது போல, ஒரு தியானம் பண்ணுவது போல இருந்துதான் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இதையும் விட சில சில சம்பவங்கள் அதுல வருது பாருங்க. வாழ்க்கையில் மனிதருக்கு என்ன வேண்டி இருக்கு, என்ன தராதரம் வேண்டி இருக்கு, பறந்துபட்ட மனதும் அன்பான இதயமும் இருந்தால் அதை விட வேறு என்ன வேண்டும் வாழ்க்கைக்கு. அதை விட இன்னும் ஒன்று என்னென்று சொன்னால், மனுஷி பிள்ளைகளுக்கு உழைத்து சாப்பாடு போடக்கூடிய தைரியமும், அதை விட அவரிடம் கொஞ்சம் அழகு, பள்ளிக்கூடம் போன புத்தக அறிவு, கொஞ்சம் நாகரிகத்தின் பிரதிபலிப்பு. இப்ப நாங்க இதுகளெல்லாம் பாக்குற போது ரொம்பவே நாங்க இல்லாததை நாங்க கொஞ்சம் எதிர்பார்ப்போம். இல்லாததை இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற அந்த குணங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளேயே அது ஊன்று இருக்கிற குணம் தானே. அந்த குணங்கள் அதுகள் தேவையா, அது தேவையில்லையா, அது இருந்தா என்ன நடக்கும், சரியா போகுமா, மகிழ்ச்சியா போகுமா. இப்ப இந்த கதையின் முடிவு ஒரு சரியான கனதியான முடிவா இருக்கும். இப்ப வாசிச்சோன்னு ரொம்ப ஒரு சோகமா இருக்கும். இந்த புத்தகத்தை என்னுடைய மகளும் வாசிச்சா. இவர் இதுக்கு முதல் எழுதின அகதியின் நாட்குறிப்பு புத்தகத்தையும் நான் அந்த புத்தகத்தையும் வாசிச்சு அதுக்கும் என்னுடைய கருத்துரையை வழங்கி இருந்தேன். அந்த என்னன்னு சொன்னா, இந்த புத்தகத்துல உள்ள தத்துவங்கள் மனுஷனுக்குள்ள மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சோக உணர்வுகள், அதாவது தொன்பியல் பக்கங்கள், தொன்பியல் உணர்வுகள் நிறைய இருக்குது. ஆனா துன்ப உணர்வுகளை கடந்துதான் நாங்க வந்திருக்கிறோம் என்றத இந்த நூலாசிரியர் ஒரு செய்தியாக இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகிறாரா அப்படின்னு கேட்க தோணும். அந்த வகையில மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காதலை பற்றி, நட்பை பற்றி, அன்பை பற்றி, பணத்தின் மிகுதியினால, பணத்தின் மிகுதியினால வர்ற துன்பங்கள், பணம் இன்மையினால மனுஷர்கள் எதிர்நோக்குகிற துன்பங்கள்,
வாழ்க்கையில திடீரென்று எடுக்கிற முடிவுகளினால ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், கல்வி அறிவு இன்மையினால குடும்பங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சிக்கல்கள், போராட்ட நிலை ஒரு மனிதனை எவ்வாறு தடம் புரள செல்லுகிறது. இப்ப படிக்க விரும்பின அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் படிக்க முடியல, என்ன போராட்டம், இலங்கை நாட்டுல இருக்கிறதுக்கு பயம், ஆமிக்கு பயம் என்று சொல்லி அவர்கள் புலம்பெயர்ந்து செல்கிறார்கள். கல்வியை இடையிலேயே விட வேண்டி இருக்கு. அவங்க வசிக்கிற இடத்திலேயே இருக்க முடியாத நிலைமையில எல்லாரும் ஓடி திரிகிற மாதிரி தான் இந்த கதை போய்கொண்டிருக்குது. அப்படியான நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து காட்டுவதன் மூலம் இருந்த செய்தியை, இந்த உலகத்துல அவர் வாழுகின்ற போது இவ்வாறு இருந்தது, இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா, எங்களுடைய சந்ததிக்கு தெரியுமா என்று கேட்டா தெரியாது. நாங்களும் இப்ப அந்த நிகழ்வுகளை எல்லாம் மறந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு தான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இவ்வாறு நூல்களில் பதிவு செய்கிற போது, வாசிக்கிற போது இவ்வாறு உலகம் இருந்தது, இப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்ற ஒரு அந்த செய்தியை பெருவாரியாக நாங்கள் இந்த நூலிலே இருந்து அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இவ்வாறான ஒரு நூலை எழுத வேண்டும் என்று பெரிய முயற்சி எடுத்து பெரிய நூலை எழுதிய இந்த நூலாசிரியருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது போன்று இன்னும் பல நல்ல நூல்களை எழுத வேண்டும். அடுத்ததாக இருளுக்குள்ளே நம்பிக்கை வெளிச்சம் பேசும் புலம்பெயர் தமிழர் வாழ்வியலும் இருப்பும், இது நல்ல தலைப்பு. அவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் சூரிச்சில் இருக்கிற சுவிஸ் அற்புதமான அருமையான நாடு. நான் ஒரு 40 நாள் சுவிஸ் முழுக்க பார்த்துருக்கேன். அது ஒரு சின்ன நாடு. ஒரே நாள்லேயே நிறைய சூரிச்சில் இருந்து போன வரைக்கும் ஒரு நாள்லேயே போகலாம், போயிட்டு வரலாம். எல்லா விதமான காலையும் இருக்குது. அங்கே கடல் இல்லை, மலைகள், ஆறுகள். அங்குள்ள ஃபேக்டரியில் உள்ள தண்ணி சுத்திகரிக்கப்படாமல் ஆற்றுக்குள்ள விடையாது. தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு காலத்தில் கூவத்தில் படகு விட்டாங்க, டூரிஸ்ட் பிளேஸாக இருந்த இடம். இந்த வீட்டு கழிவு தண்ணி எங்களை மாதிரி பிட்டுக்குள்ள தண்ணி விடுற கப்பு தண்ணி பிட்டுக்குள்ள போயிடலாங்க, உடனே காணுக்குள்ள போடுற தமிழ்நாட்டில் எல்லாம் ஹோட்டலில் போனாலும் தெரியும், அதுக்குள்ளால வெளியெல்லாம் மூந்து வரும். அப்போ அப்படியே போய் எல்லாம் காணுக்குள்ளே போய் எல்லாம் கொண்டு விட்டாங்க. என்னால் அந்த கூவத்தில் விட்டு நாசமாக்கி போட்டாங்க. அவ்வளோ செலவழிச்சு திருத்த பார்த்து போயிடா. இப்போ வீட்டில் உள்ள தண்ணி அங்கே விடாதீங்கோ, ஒரு பிட்டொண்டை போட்டு பிட்டுக்குள்ளே விடுங்கன்னு சொன்னால் ஜனங்கள் போட் பண்ணாங்க. ஆனால் சுவிஸில் அந்த தண்ணி என்ன சரிதானே, தண்ணியை விடையிலாது. இங்கே இப்போ நின்றுட்டு போன வனவிலங்கு பாதுகாப்பு எனக்கு எப்பவும் கோவம் என்னண்டா, அந்த ராமன்ல எனக்கு முந்தைய கோவம் தான், வாலியர்கள் ஆத்தியமாக இப்போ ஆக கோவம் என்னண்டா, ஐபிகே இலங்கைக்கு வந்தது, அது சமாதான பேரில் வந்தது, போக மாட்டேன்னு நின்றது, அடித்து கலைச்சி போட்டோம். விடுதலை புலிகள் முக்கியமாக அடித்து கலைச்சது, பிரேமதாசாவும் சப்போர்ட் பண்ணார், ஜேவிபி சப்போர்ட் பண்ணிச்சுது, முற்றா கலைச்சி துணைச்சறிஞ்சாச்சு. இப்போ இந்தியாவிலேருந்து ராமன் வந்தவன், தனக்கு துணைக்கு குரங்களை கொண்டவன், சண்டை முடிஞ்சா அப்புறம் லட்சுமணன் அவன்கிட்ட ரீசெண்டாக ராஜ்யத்தை கொடுத்து போட்டு குரங்கை கொண்டு போயிருக்கணும். இங்க புட்டு போட்டு போய் நாங்கள் போடுற பாடு, அதுக்கு வரைவிலங்கள் பாதுகாப்புக்காரு, அது பெரிய பாதுகாப்பு, குரங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி நம்ம உள்ள தோட்டம் செய்யலாம், டெலிஃபோன் வச்சுக்கலாம். அன்னாட மணிக்கூர் கண்ணாடியை பெட்டியோட கொண்டு போய், பெட்டி புறம்பாக கிடக்குது, கண்ணாடி புறம்பாக கிடக்குது, எடுத்து போட்டு பார்த்துருக்கு, செல்போனை கொண்டு போயிட்டு. இது யார்கிட்ட சொல்லி அவங்க தெரியாது. நகரத்துக்குள்ள வாழ நாங்கள் எங்க அங்கே காணே அவங்க நாட்டில் ஆஸ்திரேலியாவில் உள்ள கங்காரு இருக்கு, ரோட்ல கங்காரு காண மாட்டேங்க. கங்காரு உள்ள இடங்கள்ல கூட ரோட்டுக்கரையில் வேலி அடிச்சிருப்பாங்க, கங்காரு பாய முடியாமல். கங்காரு பாஞ்சு ரோட்ல வந்து ஒன்றும் செய்யலாம். அது எங்களோட நாட்டில் கூட மோசமாக இருக்குது. அப்போ அந்த அவங்களோட வாழ்வியல் மிக அருமையான வாழ்வியல். அந்த அங்கே சில காலங்களில் வேட்டையாட விடுவாங்க. ஏன்னா மன்னர்கள் அந்த காலத்தில் விலங்குகளை வேட்டையாடுற வழக்கம் என்ன, இல்லாட்டி அந்த விலங்குகளால் நாட்டு மக்களுக்கு துன்பம் வரும். இங்கே வேட்டையாட முடியாது. இங்கே யானை வந்து நிற்கிது ரோட்டு வழியே, மக்களை அழிச்சு கொண்டு இருக்கு. யானையை கரைக்க விடாத வேட்டையாட முடியாது, குரங்கு அழிச்சு கொண்டு இருக்கு ஒரு பக்கம். இதெல்லாம் எங்கள் நாட்டில் உள்ள துன்பங்கள். அந்த நாட்டில் அதெல்லாம் நல்லா இருக்கும். வேட்டையாடலாம் என்ன, சில சீசனில் வேட்டையாட வரும், அனுமதி பெற்று வேட்டையாடலாம். சில சீசனை மட்டும் அந்த மாதிரி நிறைய வேட்டையாடலாம் விடுவாங்க. வேட்டையாடி ஒரு சிலம் கிடைக்கும். அது அற்புதமான நாடு. ஒவ்வொரு மாகாணமும் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்களை வச்சிருக்குது. ஏன்னா இந்த சுவிஸ் முழுவதும் ஒரே சட்டத்திட்டம் இல்லை, டேக்ஸ் கூட ஒவ்வொரு மாகாணத்துக்கும் வேறு மாதிரி. இதை விட அமெரிக்காவில் ஒரு நண்பர் காய்ச்சி அமெரிக்கா சாதாரணமான ஜூசி கூட தங்களுக்கு புறமான சட்டத்திட்டங்கள் டேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் சுவிஸை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அமெரிக்காவில் இன்னும் இது இருக்கா, ஒரு மாநகர சபைன்னா மாநகர சபை எல்லைக்குள்ளேயே ஒவ்வொரு மாநகர சபைக்கும் வித்தியாசமாக இருக்கும். எங்களுக்கு ஒரு மாகாணத்தை தந்தாங்க, நாசமாக்கி குரங்கிட்ட கையில் கொடுத்த பூ மாதிரியா நாசமாக்கி போட்டு தந்தாங்க. சரி, அடுத்து அப்போ புலம்பெயர் தமிழர் வாழ்வியல் இருப்பை பற்றி அவர் நாவலில் குறிப்பிட்ட. நாவல் வந்து ஒரு பகுதி இலங்கையில் நடக்கிறதாகவும், பிற்பகுதி முழுவதும் அங்கே சுவிஸ் நடக்கிறதாகவும், சூரிச் நடக்கிறதாக இருக்குது. சூரிச் தான் மிகப்பெரிய ஏர்போர்ட் இருக்குது. எல்லாரும் போனார்கள், வெளிநாடு போகிற முடிக்கிற சூரிச் தான் இறங்க வேணும். இறங்கி பிறகு அங்கால எங்கேயும் போய்கொள்ளலாம். அப்போ அந்த ஏர்போர்ட் மிகப்பெரிய அருமையான ஏர்போர்ட் உண்டு.
அப்போ அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்குது. அதை பற்றி பேசுறதுக்காக விழாலி அகரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல்ல வந்து எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். திரும்ப திரும்ப நானே இதுல முன்னுக்கு வந்து நிக்கிறது எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு. என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்கிற போது இப்படியான சில சூழ்நிலைகளுக்கு உள்ளாக வேண்டி இருக்கிறோம். அப்ப இந்த தலைப்புகளை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு தெரிவு செய்து கொடுத்து கொண்டு வரைக்கல எல்லாம் ஓமண்டா பிறகு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவர்களால் வர முடியாம போகும். அப்படி ஒரு போன தலைப்பு தான் இது. அந்த தலைப்பை வந்து உடனடியா இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க இல்லாத, ஏனென்றா நான் தெரியும் பெரிய ஒரு நாவல் உடனே வாசிச்சு செய்ய மாட்டினா செய்யறது கஷ்டம். அப்படியும் ட்ரை பண்ணினாங்க. இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இதை செய்ய வேண்டி இருக்குது. இதுல வந்து இந்த நாவல எனக்கு உடனே செய்யக்கூடியதாக ஏன் இருக்குன்னு சொன்னா, நான் இதை ஒரு 5-6 தடவை வாசிச்சுட்டேன். இந்த நூலை நாங்கள் ஒரு நூலாக்கமா கொண்டுற போது இதை ப்ரூஃப் பாக்குறதுக்காக நான் நிறைய தடவை இந்த நூலை வாசிச்சிருக்கிறேன். அந்த ரீதியில என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த தலைப்புக்குரிய கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இதுல வந்து புலம்பெயர் தமிழர் வாழ்வியலும் இருப்பும் என்ற வகையில இந்த நாவல் ஆரம்பம் ஒரு கடற்கரை பிரதேசத்துல ஆரம்பிக்குது. ஒரு மீனவ குடும்பம் அவர்களுடைய வறுமையோட ஆரம்பிக்கிறதும், அந்த புலம்பெயர் தேசத்துக்கு அவர்கள் போன பிறகு அந்த வறுமை முற்றுமுழுதாக மாறுறதாகவும் தான் இந்த கதையின் இந்த புலம்பெயர் தேசத்தின் வாழ்வியல் தொடங்குது. ஆனா அந்த புலம்பெயர் தேசத்துக்கு ஏன் அவர் போகிறார்? ஒரு பாத்திரம், ஒரு மகன் பாத்திரம், அவர்தான் இந்த புலம்பெயர் தேசத்துக்கு முதலாவதாக போறார். அவர் போறதுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த எங்களோட நாட்டுல இருக்கிற யுத்த சூழ்நிலை தான் அந்த குடும்பம் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு போராட்டத்துக்குள்ள இணைய வேண்டிய சூழல் வந்துடுமோ என்ற பயத்துல வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நரேன் என்ற ஒரு பாத்திரம், அவர் வந்து தேவகியினுடைய மகன். தேவகியினுடைய சகோதரன் கூட யுத்தத்துல போராட்டத்துல இணைஞ்சிட்டார். இப்படியான ஒரு சூழ்நிலையில தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக புலம்பெயர் தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறதாக அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தேசத்துக்கு போன பிறகு அவர் அங்க தன்னை நிலைநிறுத்தி கொள்றதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்குது. முதலாவதாகவே அவர் அங்க போன உடனே குளிக்கிறதுக்கு தண்ணிக்கு லைன்ல நிக்கிறார். அங்க சுடுதண்ணியில குளிக்க வேணும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த குளிருக்குள்ள. அப்ப அது குளிக்கிறதுக்கு லைன்ல நிக்கிறது. அந்த நேரமே அவர் யோசிக்கிறார், எங்கட நாட்டுல நாங்கள் இந்த தண்ணியை எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம், நாங்கள் எவ்வளவுக்கு அதை பயன்படுத்துறோம், நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனால் அங்க அவருடைய முதல் சவாலு அந்த தண்ணீர்ல ஆரம்பிக்கிறது. ஒரு நீர் என்றதுங்களுக்கு எவ்வளவு ஒரு அடிப்படை தேவையோ அங்கே அது முதல் போராட்டமாக அவருக்கு ஆரம்பிக்கிறதாக வருது இந்த கதையில. அதுக்கு பிறகு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர் முதல்ல வந்து ஜெர்மனுக்கு தான் போறார். அங்க போய் இங்க இருந்து அவருடைய தாய் மாமனுக்கு எப்படி ஒரு கிருஷ்ணான்ற ஒரு பாத்திரம், அவர் வந்து எப்படி ஒரு சூழ்நிலைகளை எப்படி கையாளுறது, புத்தகங்களை எப்படி வாசிக்கணும் என்றது எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்கிறாரோ, அத போல சித்திரன் என்ற ஒரு ஆள் ஜெர்மனில கிடைக்கிறார் நரேனுக்கு. அவர் வந்து அங்கத்த வாழ்க்கை முறையை பற்றியும் நிலைமைகளை பற்றியும் சொல்லுறதாக, அவருக்கு ஒரு உதவியாளனாக, அவருக்கு ஒரு அட்வைசராக கூட இருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் சூழ்நிலை காரணமாக சுவிஸுக்கு புலம்பெயர்றதாக இந்த கதை. சுவிஸ்ல போய் நண்பர்களாக சேர்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை, ஒரு அறையில 3 நண்பர்கள் சேர்ந்து இருக்கிறது, அங்க எப்படி உணவு தாங்கள் சேர்ந்து தயாரிக்கிறது, சேர்ந்து சாப்பிடுறது, அதுக்குள்ள வார பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள ஏற்படுகிற முரண்பாடுகள், நண்பர்களுக்குள்ள வந்த பிரச்சனை, அதால ஏற்படுற கைகலப்பு, அப்படியான விடயங்களை எல்லாம் இதுல கொண்டு வந்திருக்கிறார். பிறகு அந்த புலம்பெயர் தேசத்துல குடியுரிமை பெற வேண்டியது எப்படி ஒரு முக்கியம். இங்க இருக்கிறார்கள் வந்து அங்கிருந்து பணம் பெறணும் என்று எதிர்பார்க்கினோம், அங்க இருக்கிறார்கள் எப்படி கஷ்டப்படினோம், அங்க அந்த பணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்றதுக்கு அப்படியான கஷ்டம். அங்க இருக்கிற ஒரு அந்த நாட்டு தம்பதிகள் ரோஸ்மெரின் கால்ஸ் என்று சொல்லி, அவர் அந்த நாட்டினுடைய தம்பதிகள் 2 பேர் தான் இவருக்கு அங்க குடியுரிமையை பெறதுக்கு உதவி செய்கிறதாகவும், கடைசியில அவர்களுடைய குடும்ப பிரச்சனையும் அவர்கள்ட்ட போய் நிக்குது. அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்ள எப்படி உதவினமோ அதே போல அவருடைய குடும்ப பிரச்சனையும் அங்க போய் நிக்கிறதாக இந்த புலம்பெயர் தேசத்துல வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கல, எங்களோட ஊர்ல எங்களை சூழ்ந்து எங்களோட சொந்தங்களை சூழ்ந்து நாங்கள் இருக்கேக்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கல, நாங்க யாரும் சொந்தக்காரர்கிட்ட போய் நிக்கலாம், யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். ஆனா அந்த நாட்டுல எப்படி என்ன செய்யறது, ஒரு கணவன் மனைவிக்க பிரச்சனை, அங்க இருக்கிற
மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போகிற போது அந்த மருமகள் யார்கிட்ட உதவி கேட்கிறது என்று தெரியாம கடைசியா அந்த நாட்டுல இருக்கிற ஒரு அந்த நாட்டு பிரஜைகளிடையே கடைசியா போய் நிக்கிறதாக அந்த வாழ்வியலை கொண்டு வந்திருக்கிறார் இந்த கதையில. அது இதுதான் அந்த புலம்பெயர் தேசத்துல ஒட்டுமொத்தமா நடந்த விடயம் இதுதான். இங்க இருந்து போறதும், அங்க பணத்துக்காக அங்க தன்னை குடியுரிமை பெற்றுக்கொள்றதுக்காக கஷ்டப்படுறதும், அதே நேரம் புலம்பெயர் தேசத்துக்கு போன பிறகு அந்த வாழ்வியல் நிலைகள் எப்படி மாறுது. தேவகி என்ற பாத்திரம் அவர் இந்த நரேனுடைய அம்மா, அவ போறா, அதே நேரம் சித்திரன் என்ற ஒரு ஆள் அவரோட இருக்கிறார். இந்த ரெண்டு பாத்திரத்துக்குள்ளேயும் நான் வேறுபாட்டை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, சித்திரன் என்றவர் எங்கட நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து போய் அந்த நாட்டுல தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியாம இருக்கிறார். நான் எங்கட நாட்டை விட்டுட்டு வந்துட்டேன், எங்கட நாட்டுல எவ்வளவு பேர் போராடுகிறார்கள், அந்த வாழ்வியல அந்த மக்களுக்காக நான் எதையுமே செய்யாம வந்துட்டேன்னு சொல்லி ஒரு மன உறுத்தல் ஒன்று வருகிற பொழுது அவர் அங்கே இருந்து திருப்பி வெளிக்கிட்டு வாரார். அப்படி ஒரு பாத்திரம். அதே நேரம் தேவகி இங்க இருந்து சரியான வறுமை, கஷ்டம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலைமை, சொந்தக்காரர்கள்ட்ட கடன் வேண்டி, உறவினர்கள்ட்ட சாப்பாடு வேண்டி அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போனா பிறகு அப்படி மாறுறா. அங்க போய் அந்த பணத்தை கண்டா பிறகு அப்படி மாறுறா. இங்க இருக்கிறார்கள் உதவி செய்ய விடையில, மகனுக்கு அங்கிருந்து வந்த காசு செத்த வீட்டுக்கு கூட கொடுக்கல, தன்னுடைய நகைகளை எல்லாம் தானே வச்சிருக்கிறா, யாருக்குமே கொடுக்கல, ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடாது, ஒருத்தருடைய போன் கதைக்க கூடாது, இப்படி எல்லாம் அவங்க அந்த பணத்தால அங்க போய் மாறுறா. அப்ப புலம்பெயர் தேசத்துல அங்க வாழ்ந்தாலும் அவர்களுடைய மனநிலை தான் அதுக்கு காரணம். ஒரு ஆள் போராட்டத்துக்காக விட்டுட்டு வாரார், இன்னொரு ஆள் பணத்துக்காக மாறுறான்னு சொன்னா மனிதர்களின் மனநிலை தான் அங்க காரணமா இருக்கே தவிர தேசத்தினுடையதோ அந்த நாட்டினுடைய சூழ்நிலைகளோ அவர்களை மாத்தில. ஆனா உண்மையாகவே அங்க பணத்துக்காக உழைக்கிறதுக்காக தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்கான போன நரேன் சரியாக கவலைப்படுறார். தன்னால் இந்த நாட்டுக்காக எதுவும் செய்ய முடியல என்றதும், அதை விட அவரால் அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியல, தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அம்மாவையும் சமாளிக்க முடியாமல் அவர் திண்டாடி கடைசியில அந்த நாட்டுல இருந்த பழக்க வழக்கங்கள், அவருக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல, அவருக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்வியல் அங்கத்த நிலைமை அவரை ஒரு குடிகாரனாக மாத்துது. அவர் இப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக போராடி போனவர் கடைசியா தந்த வாழ்க்கையே இழந்து போகிறதாக அந்த கதையில கொண்டு வந்திருக்கிறார். ஆக இந்த புலம்பெயர் தேசத்துல அங்க போய் தங்களுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் போறார்கள். ஆனால் அவர்கள் அங்க நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கு. அந்த சூழல்ல அவர்களை தங்களை தக்க வைக்கிறதுக்காக போராட வேண்டி இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை ஒவ்வொருத்தர அவங்க கூப்பிட்டு பிறகு அவைய அங்க நிலைநிறுத்துறதுக்கு, அவைய இருத்துறதுக்கு, அவர்களுக்கான பணத்தை உருவாக்குறதுக்கு, திருப்பி இங்க இருந்து மனைவியை கூப்பிட்டு அவர்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை, இப்படி அவர்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் அங்க வருது. இப்படியான விடயங்களை எல்லாம் இந்த நாவலில் ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலாக முற்று முழுவதாக புலம்பெயர் தேசத்துல நடக்கிற ஒரு குடும்ப வாழ்வியலை பேசுற நாவல் தான் மிகச்சிறந்த ஒரு நாவல். இதை நீங்களும் வாசிச்சு உங்களுடைய பார்வையில் அந்த கருத்துக்கள் சிலவேளை மாறுபடலாம். என் சார்ந்த இந்த கருத்துக்களை நான் இந்த அவையில பதிவு செய்திருக்கிறேன். நன்றி.